பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில தலைவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் பணங்களை கொடுத்து எஸ்டி பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க சொல்லி அவர்களை தூண்டி விடுகிறார்கள். எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். உண்டி வீரனோட முப்பாட்டம் பாரு, ராஜராஜ சோழைய முப்பாட்டம் பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் சீமான் அவர்களுக்கு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எந்த சாதி, யாருக்கு பிறந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எஸ்சி பட்டியலிலேயே நீடிக்க வேண்டும். பொன் முருகேசன் அதிரடி பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் கட்சியின் நிறுவனர் தலைவர் திருச்சி பொன் முருகேசன் செய்தியாளர் சந்தித்தார். நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவனர் தலைவர் திருச்சி பொன் முருகேசன் செய்தியாளரிடம் கூறுகையில், பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில தலைவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் பணத்தை கொடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க சொல்லி அவர்களை தூண்டிவிடுகிறார்கள் என்றார். மேலும் அவர் கூறுகையில் 2/8/2025 அன்று தேனி மாவட்டம் பங்களாமேட்டில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டி நடத்த உள்ள பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்குமாறும், பட்டியல் சமூக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்டு பட்டியல் சமுதாயத்தை சாராத அவர் மீது எஸ்சி மற்றும் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டி மனு அளித்தோம் என்றும், தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எஸ்சி பட்டியலிலேயே நீடிக்க வேண்டும் என்று அந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும்பான்மையான மக்கள் விரும்புவதாகவும் கூறினார். வழக்கறிஞர் திருச்சி பொன் முருகேசன், நிறுவனர் தலைவர், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம், தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் பேசி வந்த சூழ்நிலையில் 7 உட்பிரிவுகளைச் சேர்ந்த பல்லர் சமூகத்தினரை ஒன்றாக இணைத்து அவர்களை தேவேந்திர குல வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிலர் 2009 மற்றும் 2010 முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு ஜனார்தனன் கமிட்டி ஒன்றை நிறுவினார்கள். அந்த கமிட்டி கிடப்பில் இருந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அது கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சிலர் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஹன்ஸ்ராஜ் வர்மா என்ற குழுவை தமிழக அரசு நியமனம் செய்தது. அந்த குழுவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற செய்தியை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு, பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நாங்களும் கூட பல்லர், பன்னாடி உள்ளிட்ட 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் இந்த சமூக மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீண்டாமை நிகழ்வுகள், அவர்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இழிவு நிலைகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த குழுவானது, ஹன்ஸ்ராஜ் வர்மா அவருடைய குழுவானது மத்திய மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் 7 உட்பிரிவை சேர்ந்தவர்களை தேவேந்திர குல வேளாளராக அறிவிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சமூக மக்கள் இன்னும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியே இருக்கிறார்கள். அவர்களுக்கான தீண்டாமைகள் இன்னும் குறையவில்லை.
ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதால் அவர்களை தொடர்ந்து எஸ்சி பட்டியலிலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை மத்திய மாநில அரசுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? மத்திய அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்புகிறது. மத்திய அரசு பாராளுமன்றத்தில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதி அவருடைய குடியரசுத் தலைவர் அவருடைய ஒப்புதலை பெற்று கடந்த 1/6/2021 அன்று ஜிஓ 50/2021 படி 7 உட்பிரிவை சேர்ந்தவர்களையும் தேவேந்திர வேளாளராக நாங்கள் அறிவிக்கின்றோம். ஆனால் இந்த சமூக மக்கள் கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சூழ்நிலையால் அவர்கள் தொடர்ந்து எஸ்சி பட்டியலில் தொடர்வார்கள், அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து சமூக மக்களை படிக்க வைப்பதற்கு அவர்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் பார்த்து வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில தலைவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள், அவர்களிடம் பணங்களை கொடுத்து எஸ்டி பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க சொல்லி அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். அதன் அடிப்படையில் அங்கிருந்து அமித்ஷா அவர்களை வரவழைத்து தேவேந்திர வேளாளர்களை நாங்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடு நடத்தினார்கள். நரேந்திர மோடி அவர்களை வர சொல்லி நாங்கள் எஸ்சி பட்டியலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடு நடத்தினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிட்டது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை அந்த பிரதிநிதிகளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அந்த பாஜக அரசு கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த எஸ்சி சமுதாய மக்களை, தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எடுத்துவிட முடியாது என்பது மத்திய அரசுக்கும், அதாவது பாஜக அரசுக்கு நன்றாக தெரியும் என்பதால் இவர்களெல்லாம் வைத்த கோரிக்கையை பாஜக கைவிட்டு விட்டது. கைவிட்ட பிறகு தற்சமயம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள், அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டி தேனியில் 2/8/2025 அன்று ஒரு மாநாடை நடத்துகிறேன், தமிழின சொந்தங்களே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை நடத்துவதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்களும் அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் செய்திருக்கின்றோம். இன்றைக்கி கூட உயர் டிஜிபி அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். எஸ்சிஎஸ்டி ஆணையர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். தேனியில் இருக்கக்கூடிய எஸ்பி, டிஎஸ்பி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். இருந்த போதிலும் நான் இது வாயிலாக என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால், பல்லர் சமுதாய மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால், பல்லர் சமுதாய மக்கள் எஸ்சி பட்டியலில் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு எங்கள் சமுதாயத்தில் 100 தலைவர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்கள் பேசி ஏதேனும் முடிவெடுக்கட்டும், அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்யட்டும், போராட்டங்களை செய்யட்டும், அவர்களுக்கான உரிமைகள் இருக்கிறது, செய்யட்டும். ஆனால் எஸ்சி சட்டத்தின்படி பட்டியல் சமுதாயத்தை சாராத ஒரு நபர், அவர் எஸ்சி சமுதாய மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனையையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும் வகையில் ஒரு செயலை செய்தால் அது எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 படி அது குற்றம் என்று தெளிவாக சொல்கிறது. அதன் அடிப்படையில் அவர் அந்த மாநாட்டை நடத்தினால் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். அது ஒரு புறம் இருந்தாலும் 1925ஆம் ஆண்டு இவர் சார்ந்திருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சானார் சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்தார்கள். அவர்களெல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும், வெளியேற்றியதை தடுத்து நிறுத்தி மீண்டும் அவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த பொன்முருகேசன் சொன்னான் என்று சொன்னால், இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் சேர்ந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி இருக்கையில் எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது எங்கள் சமுதாய மக்களுக்கிடையே இது வெளியில் போகலாமா போகக்கூடாதா என்ற ஒரு பிரச்சனை இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் திடீரென்று
நாங்கள் இந்த சமூக மக்களை எஸ்டி பட்டியலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. ஆனால் சீமான் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், யாரை பார்த்தாலும் சரி. நான் வீரன் சுந்தரலிங்கத்தை பற்றி சொன்னோம்னா, நான் வீர சுந்தரலிங்கம் என் பாட்டம் பாரு, இமானுவேல் சேகரனாக்க இமானுவேல் சேகரன் என் தாத்தாம் பாரு, முத்துராமலிங்க தேவர் என் தாத்தாம் பாரு, அப்புறம் உண்டி வீரனோட முப்பாட்டம் பாரு, ராஜராஜ சோழைய முப்பாட்டம் பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் சீமான் அவர்களுக்கு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எந்த சாதி, யாருக்கு பிறந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் யாருக்கோ பிறந்து விட்டு போங்கள், அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் எங்கள் சமூகத்துக்குள், எங்களுடைய சமூக மக்களுடைய பிரச்சனைக்குள் எங்களுக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு சாதிய மோதல்களை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டினால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.